சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. பிடெக், சிஎஸ்சி, ஏஐஎன்எம்எல், ஏஐஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி அண்ட் இசிஇ. எதுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, நான் பண்ணலையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. டக் டக் டக்குன்னு ஆஃபுக்கு போன அந்த ஸ்விட்சை 1:38:52 செகண்ட் பைலட் கேட்டு நான் பண்ணனால இது ஆஃப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டுத்தையும் ஆன் பண்றாரு. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஏர்கிராப்டுக்கு அந்த 3 நொடிகள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணமா போய்விட்டது. ஏர்போனான ஏர்கிராப்ட் 1:39:5 செகண்ட்ல கிராஷ் ஆயிடுச்சு. அப்படின்னா 21:5:26 செகண்டுக்கு தான் இது எல்லாமே நடந்திருக்கு. 26 செகண்ட், 26 நிமிஷம் இல்லை. அந்த ஆஃப் ஆன் பட்டன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இல்லைன்னா மேனுவலா? சப்போஸ் அது மேனுவலாவே இருந்தா அது ஹியூமன் எரர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆன்ல இருந்து ஆஃப் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடும்னு 2018லயே டிபெண்டிங் ஆன் தர் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் போயிங் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஒரு விபத்துக்கு ஒரு காரணி ஒண்ணு இருக்கு, அது நீங்க அதுக்கு ஒரு அதுல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிச்சயமா ஒரு சர்க்குலர் பண்ணிருக்கணும். ஆனா இது பண்ணவில்லைங்கிறது அந்த கமிட்டி ரிப்போர்ட் சொல்லும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏர்கிராப்ட் டேக் ஆஃப் ஆகி 3வது செகண்ட்ல ஆஃப் ஆகி 8வது செகண்ட்ல ஆன் பண்றதுக்குள்ள என்ன ஆச்சுனாக்க ஏர்கிராப்ட் கெயின் பண்ணல, அப்படியே இட் வாஸ் கமிங் டவுன். வரும்போது ஒரு மரத்துல அதனுடைய வீல் அடிக்கிறது சொல்லிக்கிறதுக்கு ஒரு வெக்கம் தான். ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ்லயே இருந்த ஒரு சீனியர் பைலட் நேற்று ஒரு NDTVல ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. பைலட் வந்து ஒரு சூசைடு பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெண்டன்சி அப்படின்னு. எது எடுத்தாலும் பைலட்டுக்கு ஒரு தற்கொலை, பைலட்டுக்கு தற்கொலை பண்ணிங்கன்னா 1008 வேலை இருக்கு. இது பக்கத்துல இருக்கிறவங்களை வச்சுட்டு அது இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயா பண்ணுவாங்க. அவர் ஒரு தற்கொலை எண்ணங்கள் இருந்ததுங்கிறது, பைலட் 2 பேருக்கு சண்டை போட்டாங்கிறது, இது இந்த மாதிரி இது நம்முடைய கற்பனைகளை வந்து அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இதுதான் ஆன் ரெக்கார்ட்னா. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஏர் இந்தியா நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் மோகன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். சார், அகமதாபாத்ல நடந்த விபத்து, இந்த விமான விபத்துல பைலட் உட்பட அதுல பயணித்த அனைத்து பயணிகளும் ஒருவர் தவிர இது எல்லாரும் உயிரிழந்தாங்க. அது இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல துயரத்தை ஆழ்த்தின சம்பவமா இருந்தது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. தொழில்நுட்ப கோளாறா, மனித கோளாறான்னு சொல்லி. இதுல கருப்பு பெட்டி எப்ப கிடைக்கும், அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ இப்போ கருப்பு பெட்டி கிடைச்சு அதுல 2 பைலட்கள் பேசிக்கிறாங்க. ஏன் என்ஜினுக்கு போற ஃபியூல் அந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு கேட்டதாவும், இன்னொருத்தர் நான் ஆஃப் பண்ணலன்னு சொன்னதாவும் ஆடியோ வந்திருக்குலாம் சொல்லப்படுது. உண்மையா காரணம் என்ன? அந்த ஸ்விட்ச் தான் இதுக்கு காரணமா சார்? இப்படி இந்த விபத்து ஏற்பட்டது? இந்த ரிப்போர்ட் அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி வந்தது வந்து ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எந்தாவது ஒரு விமான விபத்து நடந்தாக்க இகாஓன்னு ஒன்று இருக்கு, ICAO, இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். எல்லா கண்ட்ரியுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அந்த இதுல அந்த அசோசியேஷன்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தாங்க முதல் தகவல் அறிக்கை, அதாவது டீட்டெயில்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த ரிப்போர்ட். இது 15 பக்கங்கள்ல இருக்கு. இந்த 15 பக்கங்கள்ல என்னன்னாக்க, நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த பிளாக் பாக்ஸை பத்தி எப்ப கிடைக்கும் எல்லாம் கேட்டாங்கன்னு. இந்த ஏர்கிராப்டை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல அந்த இருக்கு. முன்னாடி ஒண்ணு, டெயில் போர்ஷன்ல ஒண்ணுன்னு இருக்கு. முன்னாடி இருக்கிற இதை ரெட்ரைவ் பண்ணி அதை கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணியிருக்காங்க. டீகோட் பண்ணும்போது அதாவது என்னன்னாக்க 2 போர்ஷன் உங்களுக்கு முன்னாடி தெரியும். பிளாக் பாக்ஸ்ங்கிறது 2 போர்ஷன். ஒன்னு வந்து DFDR, டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். அது இன்னொன்று வந்து கான்வர்சேஷனல் வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர்ல எல்லா எவ்ரி செகண்ட் டு செகண்ட் எல்லா ஆக்டிவிட்டிஸும், எல்லா மிஷன், எல்லா காம்பனண்டா பத்தியும் இருக்கிறது. ஸோ நீங்க அந்த அந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னாக்க 4 பக்கம் வரைக்கும் ஒரு பேக்ரவுண்டர், எதுக்காக இந்த கமிட்டி நடந்தது, இந்த கமிட்டிக்கு யார் பவர் கொடுத்தது, இந்த கமிட்டியுடைய வேலை என்ன. இந்த கமிட்டி நம்ம நினைச்சுக்கிறோம் உடனே இவங்க தான் குத்தவாளின்னு சொல்ல போறாங்கன்னு. இல்ல, இந்த குத்தவாளி முதல்லயே சொல்றாங்க. இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து என்ன நடந்தது, என்ன நடந்ததுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ல இருக்கு, என்னெல்லாம் ஃபிட்னஸ்லாம், இது அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ண வேண்டியது அந்த ஹையர் கமிட்டி இருக்கு. ஹோம் செக்ரட்டரியோட இதுல ஒரு எல்லா டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரிஸும் வச்சு ஒரு கமிட்டி இருக்கு. இதுல சொல்லியிருக்காங்க இந்த டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர்ல என்ன சொல்றாங்கன்னாக்க, மினிட் பை மினிட் என்னெல்லாம் எப்போ ஏர்கிராஃப்ட் நான் வந்தது, எப்போ ஏர்கிராஃப்ட் மூவ் ஆச்சு, எல்லா டீட்டெயில் சொல்றாங்க. அந்த CVR சொல்றீங்க இல்லையா, கான்வர்சேஷனல் வாய்ஸ் ரெக்கார்டர்,
அந்த கான்வர்சேஷனல் வாய்ஸ் ரெக்கார்டர்ல பேஜ் நம்பர் 12ல ஏர்கிராஃப்ட் புஷ் பேக்ல இருந்து ஏர்கிராஃப்ட் பர்மிஷன் அதாவது இப்படி இருக்கும். ஏர்கிராஃப்ட் வில் கோ பேக் அண்ட் தென் டாக்ஸி அவுட் பண்ணி ரன்வேக்கு போய் அங்கேயே நாங்க இன்னொரு பர்மிஷன் வாங்கி ஃபுல் த்ராட்டில் போகும். அதுல இருந்து அந்த கடைசியா மேடேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வந்து 13:39 அது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 1:39 அதுல இருந்து அன்னைக்கு தான் மேடே கால் வருகிறது. அது வரைக்கும் இருந்த எல்லா டிரான்ஸ்கிரிப்ஷனும் கம்ப்ளீட்டாக இருக்கு. மினிட் பை மினிட் சொன்னேன் இல்லையா, எல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு. அந்த அதுல வந்து எல்லா செகண்டும் அதுல வந்து யூடிசின்னு போட்டிருப்பாங்க. நம்ம அந்த காலத்துல ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருப்போம், ஜிஎம்டின்னு படிச்சிருப்போம். அது வந்து கிரீன்விச் மீன் டைம் நம்ம சொல்றது. இப்ப யூடிசி யூனிவர்சல் டைம் கோஆர்டினேட்டர். அந்த டைம்னா நம்ம ஒரு 500 hours ஆட் பண்ணிக்கணும். அவங்க எழுதும்போது 8:07 அப்படின்னாக்க நம்ம 5.5 மணி நேரம் கூப்பினாக்கா 13:37. இதுல என்ன ஆயிருக்குனாக்க நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பார்ட் ஆஃப் த செக்லிஸ்ட். எப்பயுமே பைலட்டுக்கு எப்படின்னாக்க முதல்ல எல்லா பாராமீட்டர்ஸ் செக் பண்ணும்போது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முதல்ல தி ஃபியூயல் கண்ட்ரோல் ஹேஸ் டு கோ இன்டு தி ஆன். இந்த இதுல புல்னு அவங்களோட லாங்குவேஜ்ல அது புல்னு சொல்றாங்க. அந்த புல் மோடுக்கு போனோம் ரெண்டு இன்ஜினும். அப்பதான் ஃபியூயல் வில் கெட் சப்ளை ஃப்ரம் தி ஃபியூயல் டேங்க் டு தி இன்ஜின். அப்பதான் ஏர்கிராஃப்ட் டாக்ஸி அவுட் ஆகும். நோ இஷ்யூஸ். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், ஏர்கிராஃப்ட் டாக்ஸி விட்டும் போது நோ இஷ்யூஸ். பர்மிஷன் ஃபார் டேக் ஆஃப் வாங்குறாங்க, அப்பயும் 13:37 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 13:37 37 செகண்டுக்கு நோ இஷ்யூஸ் அட் ஆல். 13:38 39வது செகண்ட்ல தி ஏர்கிராஃப்ட் இஸ் கெட்டிங் லிஃப்டட், அதாவது தரையில அப்படி மேல அப்படி கிளம்புகிறது. அப்படி இருக்கும்போது 39வது செகண்ட்ல ஏர்போன் ஆன உடனே 42வது செகண்ட்ல இன்ஜினுடைய பவர் குறைகிறது. இன்ஜின் பவர் குறையும் போது அதே செகண்ட்ல நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோம், P1 P2 ஞாபகம் வச்சுக்கோம். P1 வந்து கமாண்டர், P2 வந்து கோபைலட் தான் ஃபிளை பண்றாரு. தட் மீன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கிறது. அவர் தான் பார்த்துட்டே இருக்காரு, பவர் வந்து ஃபுல்லா வரல. அந்த P1 அவர் தான் கமாண்டர் வந்து மானிட்டர் பண்றாரு. மானிட்டர் பண்ணும்போது என்ன பவர் ஜென்ரேட் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டதாக இதுல ஒரு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. எதுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, நான் பண்ணலையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. டக் டக் டக்குன்னு அந்த 13 அதாவது 1:38 42 செகண்ட்ல ஆஃபுக்கு போன அந்த ஸ்விட்சை 1:38 52வது செகண்ட் அது ஆனுக்கு போய்கிறது. அதனால என்ன, நம்மளுடைய அதுல இருந்து நம்மளுடைய அனுமானம் என்னன்னாக்க அந்த பைலட் கேட்டு நான் பண்றதுனால இது ஆஃப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரெண்டுத்தையும் ஆன் பண்றாரு. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்றதுக்கு அந்த இடத்துல இல்லை. இது வந்து ஒரு இது ஆயிருக்கு. இன்ஜின் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஜின் 2 அப்படி பிக்கப் பண்ணி வரும்போது எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துருக்கலாம், நம்ம ஃபிளைட்லையும் பார்த்துருக்கலாம், கார்லையும் பார்த்துருக்கலாம். எடுத்த உடனே ஃபுல் ஸ்பீடு வந்துடாது இல்லையா, டைம்ஸ். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஏர்கிராஃப்டுக்கு அந்த 3 நொடிகள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணமா போய்விட்டது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 13 அதாவது 1:38 39 செகண்ட்ல ஏர்போன் ஆன ஏர்கிராஃப்ட் 1:39 5 செகண்ட்ல கிராஷ் ஆயிடுச்சு. அப்படின்னா 21:05 26 செகண்டுக்கு தான் இது எல்லாமே நடந்திருக்கு. 26 செகண்ட், 26 நிமிஷம் இல்லை, 26 செகண்ட் தான் நடந்திருக்கிறது. இதுல என்ன ஒரு கொஸ்டின் எல்லாம் வருதுன்னாக்க, நிறைய நம்ம எல்லா சேனல்லையும் எல்லாருமே முதல்ல இப்படி ஒரு மாசம் பின்பக்கம் போய் பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்க பேர்ட் இன்ஜெக்ஷன் இருந்திருக்கலாம், அதனால அந்த பறவைகள் வந்து அடிச்சதுனால இன்ஜினுடைய இது ஃபிளேம் அவுட் ஆயிருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் சான்ஸே இல்லை. ஏன்னா இன்ஜின் வாஸ் ரன்னிங். ரெண்டாவது ஃபிளாப் இல்லைங்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்தவுடன் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல யாரையுமே அலோவ் பண்ண, பப்ளிக் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கமிட்டியில இருக்கிறவங்க ஒவ்வொரு இடமா அப்படி பார்த்துட்டே வரும்போது இந்த நோஸ் கிட்ட தான் பைலட் ரூம் இருக்கு, காக்பிட் நம்ம சொல்லுவோம், அந்த இடத்த அனலைஸ் பண்றாங்க அங்க இருந்து எக்யூப்மெண்ட்ல. இந்த ஃபியூயல் ஸ்விட்ச் அப்பொழுதும் ஆன் பொசிஷனில் இருக்கிறது. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து புல் பொசிஷன் சொல்றாங்க, நம்ம வந்து நம்மளுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ஆஃப் வச்சுப்போம். ஆன் பொசிஷன்ல தான் இருக்கு. தட் மீன்ஸ் 2 இன்ஜினும் ஆன்ல இருந்திருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பைலட் பார்த்திருக்காரு ஏன் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு கேளு. அதுக்கப்புறம் ஆன்ல வந்திருக்குங்கிறது டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டிலும் வந்திருக்கு. நம்மளோட அசம்ஷன் அந்த கேட்ட பைலட் அதை ஆன் பண்ணியிருக்கார். ஸோ இதுதான் நடந்திருக்கிறது.
இல்ல சார், ஆனால் இப்போ இது எப்படி நமக்கு இதுல என்ன டவுட் வருது நீங்க சொல்லும் போது அப்படின்னா, நம்ம வந்து இந்த செக்லிஸ்ட் பண்றப்ப கரெக்டா இருக்கு எல்லாமே. டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. வித்தின் செகண்ட்ஸ்ல அது ஆஃப்ல இருக்கு. ஏன் ஆஃப்ல இருக்குன்னு கேட்டா நான் இல்ல அப்படின்னு கோபைலட் சொல்றாருங்கும்பொழுது, அந்த ஆஃப் ஆன் பட்டன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இல்லைன்னா மேனுவலா? சப்போஸ் அது மேனுவலாவே இருந்தா அது ஹியூமன் எரர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் நான் முதலே சொல்லிட்டேன், ஏர்கிராஃப்ட் வந்து புஷ் பேக் ஆகி டாக்ஸி அவுட் பண்ணும்போது அதாவது தரையிலேயே போய் இந்த ரன்வே போற வரைக்கும் ஃபியூல் டேங்க் எல்லாம் செக் பண்ணி எவ்ரிதிங் இஸ் ஆன். தி போத் தி ஃபியூல் switches ஆர் ஆன் பொசிஷன். இப்போ உங்க கேள்வி வருகிறது, ம். அப்போ இந்த ஒரு 26 செகண்ட் நம்ம சொல்றோம், ஏர்போர்ன் ஆன 3வது செகண்ட்ல சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னு, அது ஏன் எப்படி ஆயிருக்க கூடும் அப்படிங்கறத உங்க கொஸ்டின் வருது. ம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ம். இதே ரிப்போர்ட்ல இவங்க இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இந்த ஏர்கிராஃப்டோடைய சரித்திரத்தை பார்ப்பாங்க. இது 2013 வந்திருக்கு இந்தியாவுக்கு, ம். அதாவது புது ஏர்கிராஃப்ட். அதுக்கப்புறம் 12 வருஷம் ஆயிருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு. ம். இதே மாதிரி ஏர்கிராஃப்ட்டுக்கு வேற எங்கேயா உலகத்துல எங்கேயா நடந்திருக்கா அப்படின்லாம் அனலைஸ் பண்ணும்போது, இந்த 787 பொறுத்தவரைக்கும் இது 2வது ஆக்சிடென்ட். ம். முன்னாடி ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு ரன்வே ஓவர் ஷாட் ரன்வே தான். ஃபேட்டல் ஆக்சிடென்ட், அதாவது மனித உயிர்கள் போறக்கூடிய ஒரு ம். ஆக்சிடென்ட் அப்படின்னா இதுதான் முதல் ஆக்சிடென்ட். ம். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, வேற ஏதாவது அட்வைசரி இதே மாதிரி இஷ்யூல வந்திருக்கானாக்க, பேஜ் நம்பர் 6 ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம குளோபல்ல இருக்கிற எல்லா ஏர்கிராஃப்ட் டிசைனுக்கு அப்ரூவல் கொடுத்தது அமெரிக்கால இருக்கு. அவங்களும் போயிங்கும் டிசம்பர் 17 2018 ம். டிசம்பர் 17 2018 வருஷத்துல ஒரு அட்வைசரி கொடுக்குறாங்க. பொட்டன்ஷியல் டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் லாக்கிங், அது லாக்கில் இருந்து வெளிவருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ம். எப்போ 2018, இந்த ஏர்கிராஃப்ட் 2013 இருந்தே ஃபிளை பண்ணிட்டு இருக்கு. ம். இந்த மாதிரி டைப் 27 ஏர்கிராஃப்ட், அதாவது நம்ம 787 27 ஏர்கிராஃப்ட் நம்ம கிட்ட இருக்கிறது. ம். இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி போயிங்குடைய டிசைனே அப்படிதான், போயிங்குடைய அந்த காக்பிட் டிசைன் மாடியூல்ஸே அப்படிதான் இருக்கு. அதனால நீங்கள் இதை பார்க்க முடியாது, அறிவுறுத்தப்படுகிறார்கள், அட்வைசரி அப்படிங்கிறாங்க. சரி, இதே ஸ்விட்ச் தான் நம்மளுக்கு இது இருக்கா அப்படின்னாக்க, இந்த என்கொயரி கமிட்டி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்விட்சஸ் தான் பார்ட் நம்பர் 4TL837D அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல இந்த ஏர்கிராஃப்ட் BTANDL இருக்கிறது. ம். அப்போ என்ன பண்ணிருக்கணும், அந்த முதல்ல வந்து அட்வைசரி என்ன, அந்த அட்வைசரி வந்ததுல வந்து அதுக்கப்புறம் எதுக்காக கரெக்ஷன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஆர் இதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களா, நம்ம கொஸ்டின் அடுத்தது வரும் இல்லையா. ஆமா. இதே ரிப்போர்ட்ல ஒரு டேஞ்சரஸ் ரிப்போர்ட் என்ன ஆயிருக்குன்னா, as per எழுதியிருக்காங்க, as per information from Air India, the suggested inspections were not carried out as the information was advisory and not mandatory. இது வந்து தான் வந்து செய்யாத வேலைக்கு ஒரு இங்கிலீஷ்ல குத்தம் சொல்ற மாதிரி இது. இப்போ அட்வைசரிக்கும் மேண்டேட்டரிக்கும் என்னமா இது, முதல்ல அட்வைசரி அறிவுரை, ஆலோசனை. அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கிறது, அதை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், நம்ம உடனே நம்மளுடைய குரூப்ல இருக்கிறாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த 787 ஆப்ரேட் பண்ற இன்ஜினியர்ஸ், ஆப்ரேட் பண்ற குரூவுக்கு ஒரு சர்க்குலராவது இஷ்யூ பண்ணிருக்கணும். இந்த மாதிரி இதுல இருந்து மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்கா ஆன்ல இருந்து ஆஃப் போக முடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா. அது நடக்கவில்லைன்னு ஆன் ரெக்கார்டு கமிட்டியா சார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னாக்க, அப்படியே நீங்க போனீங்கன்னா அந்த ஃபியூயல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்து ரன், அதாவது ஆஃப்ல இருந்து ஆனுக்கு மாறுகிறது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய இப்படி லாஜிக் பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நான் பண்ணலன்னு அவர் சொல்றாரு, அடுத்த நிமிஷம் அடுத்த சைமல்டேனியஸா அது நடக்குனாக்க, ஸோ அந்த யார் அந்த பைலட் கேட்டாரோ அந்த பைலட்டே அதை ஆன் பண்ணியிருக்காருங்கிறது நம்மளுடைய ஒரு கன்க்ளூஷன். அதுல அது ஃபுல்லா எழுதுறான். நம்ம சொன்ன அதே மாதிரி, when the fuel control switches are moved from cutoff to run, when the aircraft is in flight, each engine's full authority dual engine control, FADAC னு ஒரு கம்ப்யூட்டர் ட்ரிவன் சிஸ்டம் இருக்கு. அது என்ன பண்ணுனாக்க, சைமல்டேனியஸா ரெண்டு இன்ஜினையும் நம்ம ஒரு பார்க்க முடியாது தவிர உள்ளுக்குள்ள ஒரு ஃபயரிங் சிச்சுவேஷன் இருக்கும். தட்ஸ் கால்ட் லைட்டிங் ஆஃப் தி இன்ஜின்ஸ் பேரு. அந்த லைட்டிங் ஆஃப் தி இன்ஜின்ஸ் நடந்தது. ஆனால் அந்த ஆர்பிஎம், அந்த ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட், அந்த த்ரஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ள ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகிவிட்டது.
சார், ஒருவேளை இந்த ஏர்கிராஃப்ட் இந்த விபத்து நடக்கிறப்போ அது டேக் ஆஃப் ஆனுச்சு, அப்பதான் ஆன ஒரு சில வினாடிகள்ல இந்த விபத்து நடந்துருச்சு. ஒருவேளை இது ஹைல ரொம்ப மேல பறந்துகிட்டு இருக்கும்போது இது ஆஃப் ஆயிருந்ததுன்னா, அப்ப ஆன் பண்ணும்போது ஒரு சில வினாடிகள் நமக்கு டைம் கிடைக்கும், கீழே விமானம் வரதுக்கு தரையை தொடுறதுக்கு கிடைக்கும். அதுக்குள்ள என்ஜின் வந்து திரும்ப வந்து டேக் ஆன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்மூத்தா ஃபிளை பண்ணிருக்கலாம். இது டேக் ஆஃப் ஆகும் போதே இது விபத்து நடந்ததுனால பூமிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால என்ஜினோட அந்த டேக் ஆஃப் ஆகிற டைம் எடுக்க முடியலன்னு எடுத்துக்கலாமா? நீங்க சொல்றது அந்த ஒரு பாயிண்ட் அப்படி வச்சுப்போம். நம்ம அகைன் வி கோ பேக். ம். ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும்போது இதே இதே இதுலயே இந்த ரிப்போர்ட்லயே அந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் பொசிஷன்ல இருக்குது ஏர்கிராஃப்டோட இந்த வயிறு பகுதின்னு சொல்லுவாங்க, இந்த பாட்டம் ஆஃப் தி இதுல இருந்து ம். ஒரு எக்யூப்மெண்ட் வெளியில் வருகிறது, கால் ராட், ஓகே. ரேம் ஏர் டர்பைன். அந்த ரேம் ஏர் டர்பைன் எப்ப வெளியில வரும்னா, பவரே இல்லை, ஹைட்ராலிக் பவர் இல்லை, எலக்ட்ரிக்கல் பவர் இல்லை, எல்லாமே ஃபெயில் ஆகிவிட்டால் அது ஒரு, நீங்க சொன்னீங்கல்ல மிட் ஏர்ல நடந்ததுனாக்க, ம். மிட் ஏர்ல நடந்ததுனாக்க பைலட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்க, அந்த ரெண்டு சுவிச்சஸ்ல இருக்கல எந்த எந்த என்ஜின் ரீஸ்டார்ட் பண்ண முடியும்னு பாக்குறதுக்கு அதே யூஸ் தட் ரேட். அந்த ரேட் வந்து கீழே ஒரு ஃபேன் மாதிரி சுத்திட்டு இருக்கும் ம். ஏரோப்ளேனோட வயிறு பாகத்துல. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகி 3வது செகண்ட்ல ஆஃப் ஆகி 8வது செகண்ட்ல ஆன் பண்றதுக்குள்ள என்ன ஆச்சுனாக்க, ம். ஏர்கிராஃப்ட் கெயின் பண்ணல, அப்படியே இட் வாஸ் கமிங் டவுன். வரும்போது ஒரு மரத்துல அதனுடைய வீல் அடிக்கிறது, அடிச்ச உடனே ஏர்கிராஃப்டோட டைரக்ஷனே சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகி நேர போய் அந்த ஹாஸ்டல், டாக்டர்ஸ் ஹாஸ்டல்ல போய் அடிக்கிறது. பில்டிங்க வந்து ஒண்ணு இது மேல விழுந்ததுனால ஒரு இம்பாக்ட்ல விழுந்த ஒரு டேமேஜ், பிளஸ் நெருப்புனால வந்ததுனால அந்த 5 பில்டிங்கும் டேமேஜ் ஆகுது. அந்த பில்டிங்ல இருந்தவர்களும் நிறைய பேர் இறந்திருக்காங்க ஆன் கிரவுண்ட். அப்பனா ஒருவேளை அந்த நீங்க சொல்ற மாதிரி 2018ல இந்த ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுற மாதிரியான ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு மேனுஃபேக்சர்லங்கிறப்போ, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த ஏர் இந்தியா நிறுவனம் தரப்புல எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை இதை தவிர்த்திருக்கலாம். அது இல்லையா, ரீமாடல் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு ஆஃப் ஆன் பட்டனை மட்டுமாவது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறப்ப அது திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கலாமோ? இதுதான்மா இந்த இந்த நான் சொன்னேன், இந்த பேஜ் நம்பர் 6ல இன்ஃபேக்ட் இது முடிக்கும் போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ம். இந்த பேஜ் நம்பர் 6ல இதேதான், அந்த 17 டிசம்பர் 2018 இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு அவன் சொன்ன உடனே, இந்த மாதிரி வந்தால் என்ன செய்ய வேண்டும்ங்கிறதே அவன் சொல்லியிருப்பான். ஓகே. அட்வைசரி கொடுக்கும் போது நம்ம இதெல்லாம் ஸ்கூட்டர்ல எல்லாம் சொல்லுவான் இல்லையா, இந்த மாதிரி வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ம். அந்த மாதிரி கொடுத்ததுக்கு நிச்சயமா அந்த அட்வைசரியோட கூட ஏதாவது வந்ததா, ம். ப்ரொசீஜர் இன்ஸ்பெக்ஷன்ஸே ஒன்றும் நாங்க பண்ணலன்னு ஏர் இந்தியால இந்த கமிட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பைலட்ஸ்க்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் இதை பத்தி ஒரு விதமான ஒரு அலர்ட் மெசேஜோ ஒரு விதமான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அறிவுரையோ எதுவுமே நம்ம கொடுக்கல, இந்த இந்த ஏர் இந்தியா நிறுவனம் கொடுக்கல. ஆனால் இந்த இந்த ஆன்ல இருந்து ஆஃப் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடும்னு 2018லயே டிபெண்டிங் ஆன் தர் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் போயிங் கம்பெனி சொல்லியிருக்காங்க. எஸ், ஒரு பி அவேர்னு ஒரு சர்க்குலராவது பாஸ் பண்ணி இருந்திருக்கணும் இல்லையா? இல்ல இப்ப பொதுவா வந்து இந்த எல்லா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனாக்க உடனே ஒரு அட்வைசரி நோட்டீஸ் இருப்பாங்க, பைலட்ஸ், கேபின் க்ரூ, இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதாக மேனுஃபேக்சர் ரிட்டர்ன் வந்திருக்கு, இந்த ஒரு ஏரியாவை ஒரு கண்ணில் வச்சுக்கோங்க, ம். இந்த மாதிரி ஒரு ஒரு விபத்துக்கு ஒரு காரணி ஒன்று இருக்கு, அது நீங்க அதுக்கு ஒரு அதுல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிச்சயமா ஒரு சர்க்குலர் பண்ணிருக்கணும். ஆனா இங்க பண்ணவில்லைங்கிறது அந்த கமிட்டி ரிப்போர்ட் சொல்லும். ஓகே. ஆனா இப்ப பொதுவா எல்லாரும் கேக்குறப்ப என்ன, இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, பிளாக் பாக்ஸ்ல இது கிடைச்சிருக்குன்னு பொதுமக்களா எல்லாரோட ஸ்டாண்டும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப பைலட்ஸ் தான் யாராவது ஒரு ஆள் ஆஃப் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் நீ ஆஃப் பண்ணியான்னு கேக்குறாங்கிறப்போ பைலட்ஸ் மேல இது திரும்புற மாதிரி இருக்கு. அந்த ஏஐபியோட ரிப்போர்ட்ஸே நாங்க இக்னோர் பண்றோம்னு அந்த விக்டிம்ஸ்லோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. இல்லம்மா, நீங்க வந்து ஒண்ணு பார்க்கணுமா, இப்போ இப்போ P2, அதாவது நம்பர் 2 பைலட் தான் அது ஃபிளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, அவர் அதை பார்த்து பண்ணிருக்காரு. இந்த P1 வந்து மானிட்டர் பண்றாரு, ஸ்பீடு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு டக் டக் டக்னு அவர் எல்லா அவருடைய செக்லிஸ்ட் ஒன்று இருக்கு பைலட்ஸ்க்கு, அதை பார்க்கும்போது ஃபியூயல் சுவிட்ச் ஆஃப்ல, ஏன் ஃபியூயல் சுவிட்ச் ஏன் ஆஃப்ல இருக்குன்னு நான் பண்ணல, டக்குன்னு அவர் ஆன் பண்றாரு. இது வந்து இப்போ ரொம்ப சொல்லிக்கிறதுக்கு ஒரு வெக்கம் தான். ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ்லயே இருந்த ஒரு சீனியர் பைலட் நேத்து ஒரு NDTVல ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, பைலட் வந்து ஒரு சூசைடு பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெண்டன்சி அப்படின்னு. இது வந்து இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் பிளைட் ஒண்ணு காணாம போச்சு இல்லையா பசிபிக்ல, இனி வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க.
அதுல ஆரம்பிச்சது. எதை எடுத்தாலும் பைலட்டுக்கு ஒரு தற்கொலை, பைலட்டுக்கு தற்கொலை பண்ணிருந்தா 1008 வேலை இருக்கு. இது பக்கத்துல இருக்கிறவங்களை வச்சுட்டு அது இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயா பண்ணுவாங்க. ஸோ இது இதெல்லாம் என்ன சொல்றது, நம்முடைய கற்பனை, நம்முடைய கட்டுக்கதைகள். இதுல என்ன ஆகுதுனாக்க எல்லாருமே நம்ம அதை பத்தி ஒரு நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, இது இந்த மாதிரி சிச்சுவேஷன் வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு வேற ஏதாவது சிச்சுவேஷன் இருந்தா நம்ம சொல்லலாம். வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு ப்ரூவிங்கே வந்திருக்கு. ஸோ 2வது எல்லா ஸ்நாகும் முடிஞ்சு போச்சு, எல்லா ஏரியா முடிஞ்சு போச்சு. இப்போ ஏரியாவோட என்ன இருக்கிறது ஃபோக்கஸ், இன்ஜினுக்கு வர வேண்டிய ஃபியூயல் வரவில்லை. ஏன் வரவில்லை? இந்த முதல்ல இருந்து 3வது செகண்ட்ல இது ஆஃப் பொசிஷனுக்கு போயிருக்கிறது. ஏன்னா முதல்ல ஆன்ல தான் இருந்திருக்கு. ஆன்ல, அதாவது DFDR is confirming at the time of airborne the switches were in on position. 3வது செகண்ட்ல தான் ஆன்ல இருந்து, அதாவது புல்ல இருந்து ஆஃப் பொசிஷனுக்கு போறது. அது போன உடனே இன்ஜினுடைய பவர் கம்மியா இருது, அதாவது இன்ஜினுடைய RPM கம்மியா இருக்கு. உடனே ஒரு கேப்டன் இன்னொரு கேப்டன் கேட்கறேன், நான் பண்ணலன்னு சொல்றோம், ஸ்விட்சஸ் ஆன் ஆறுது. 26 செகண்ட்குள்ள எல்லா வேலைகளும் முடிக்கிறது. ஸோ இந்த சொல்றது ஒரு தற்கொலை எண்ணங்கள் இருந்ததுங்கிறது, பைலட் 2 பேருக்கு சண்டை போட்டாங்கிறது, இந்த மாதிரி இது நம்முடைய கற்பனைகளை அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இதுதான் ஆன் ரெக்கார்ட்னா. இது அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, இது முடிந்தவுடன் இப்ப இந்த 21ஆம் தேதி அன்னைக்கு பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகுது, மான்சூன் செஷன். இந்த மான்சூன் செஷனுக்கு முன்னாடி various committees will examine this. Parliamentary Committee on Civil Aviation, Committee on Public Undertakings, Parliamentary Committee on Public Accounts Committee, எல்லாமே இதை பத்தி அதனுடைய உறுப்பினர்கள், நம்மள மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு இந்த கமிட்டி பிளஸ் ஏர் இண்டியா, இந்த இடத்துல ஏர் இண்டியா, அந்த ஏர் இண்டியா DGCA எல்லாரையும் கொண்டு அவங்களுடைய பதில அவங்க சொல்ல வேண்டி இருக்கும். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியா கடந்து போகக்கூடிய ஒரு விவகாரமா இருக்காது. இது ஆபீஸ். இப்போ ஒரு சந்தோஷமான செய்தினா, நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 40, 58 எம்பியும் பாக்குறாங்கிறது தான். எனக்கே இன்று காலை 2 முக்கியமான நபர்களிடமிருந்து போன் இதை நம்ம பேசின அதே டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்க எம்பிஸ், அவங்க அவங்களுக்கு இதை பத்தி அவ்வளவு புரிதல் இருக்கா, எந்தெந்த பேரா என்னென்ன சொல்லியிருக்குன்னா அந்த சீக்வன்ஸா ஒரு ரிப்போர்ட் நாங்க எங்களுடைய குரூப்புக்கு நாங்க ஃபார்ம் பண்ணிட்டு. அதுக்கு முன்னால ஒரு சின்ன இதுமா எல்லா மீடியாலையும் சில பைலட்ஸ் அசோசியேஷனும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த ரிப்போர்ட்ல பைலட்டை குத்தம் சொல்லியிருக்காங்க, பைலட் மேல குத்தம் தள்ளுறாங்க அப்படின்னு. இந்த 15 பக்கத்துல ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கு, எங்கேயுமே பைலட்டை குத்தம் சொல்லவில்லை. இதனுடைய காப்பீஸ் உங்ககிட்ட இருந்ததுனாக்க யூ கேன் டு இட், அதர்வைஸ் இட்ஸ் அவைலபிள் இன் தி சைட். எங்கேயுமே அதை சொல்லல. அண்ட் எல்லா ரெக்கார்ட்ஸும் ரொம்ப கிளியர். பைலட்டுடைய மேண்டேட், ஏர்கிராஃப்டுடைய மேண்டேட் எல்லாம் இருக்கிறது. கடைசியாக எல்லாம் முடிந்து அந்த ஒரு சின்னதா ஏரியா, என்ஜின், ஃபியூயல், ஸ்விட்ச், இதுக்குள்ளதான் இதனுடைய ஃபைனல் மூமெண்ட்ஸ் வந்திருக்கிறது. நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் நீங்க பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது மற்றவர்களால பைலட் தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு கட்டமைக்கப்படுற கட்டுக்கதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. BTech CSE, AI&ML, AINDS, Cyber Security, IT and ECE.